ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. So God is with us. Amen. ஆண்டவர் நம்மளை கைவிடாத தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்மளை தூக்கி சுமக்கின்ற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை தூக்கி சுமக்கிறார். ஆண்டவர் என்னை கைவிடாத தெய்வன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை காண்கிறார். சொல்லுங்க ஆமென். கண்ணை மூடி அப்படியே இருக்கிற ஒரு தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்மளை காண்கிற தகப்பன். ஹல்லேலூயா. அந்த தேவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் நிச்சயமாகவே தொட்டு சுகமாக்குவார். ஹல்லேலூயா. மனதளவில் காயம், உடல் அளவிலையும் காயம் இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதனால் ஆண்டவர் எங்கேயோ ரொம்ப தள்ளி இருக்கிறார் அப்படிலாம் கிடையாது. நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அந்த தேவனை நோக்கி பார்த்து பாடி துதித்து நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆமென். கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? உற்சாகமாக ஆமென். இன்னும் சத்தமாக கரங்களை தட்டி முழு பலத்தோடு முழு இதயத்தோடு ஆமென். அவர் நமக்காகவே நமக்கு முன்பதாகவே இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற ஒரு நல்ல ராஜா அவர். ஹல்லேலூயா. அந்த தேவனை தான் நம்ம நோக்கி பார்த்து பாட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. God is good. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, எங்களோட இந்த காலை வேளை நீர் பேச போகிறீரே, உமக்கு நன்றி. Thank you Holy God. Thank you Jesus. Thank you Jesus. கரங்களை தட்டி பாடுவோமா? அநாதி தேவன் உன் அடைக்கலமே. ஆமென். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே, கருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Thank you Jesus. கனகபாலை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனகபாலை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை தனியாய் அழுகிற நீர் எங்களோடு இருக்கிறீரே. Thank you. இந்த தேவன் என்ற
நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கை வறண்ட வாழ்க்கை போல இருக்கிறது, என் வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். நிறைய நேரத்தில் நம்ம கையில் எல்லாமே இருக்கும், காசு, பணம், சொத்து, சுகம், சுற்றில் இருக்கிற நிறைய நண்பர்கள் எல்லாம் இருந்தும் தனிமையில் இருக்கிறது போல இருக்கும். ஆனால் சில நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது, ஆண்டவர் மட்டும் இருப்பார். ஆண்டவரே நீர் போதும், என் வாழ்க்கையை நீர் மாற்றினீரே உமக்கு நன்றி. அப்படி சொல்கிற 2 நிலைமைகள் உண்டு. எல்லாம் இருந்தும் வாழ்க்கை வறண்டது போல இருக்கலாம், உண்மையிலே ஒன்றுமே இல்லை, ஆண்டவரும் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை வறண்டு போன வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். To choose Jesus in all circumstances. ஆண்டவரை தேடுகிற அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததால நம்ம கையில் இருக்கிறது. அந்த Are we trusting Jesus? ஆண்டவர் நாமத்தை நாம் நம்புகிறோமா? ஒண்ணுமே இல்லாத நிலைமையில் ஆண்டவரை நம்புகிறோமா? எல்லாம் ஆண்டவர் கொடுத்த பிறகும் ஆண்டவரை நம்ம தேடுகிறோமா? God is a God who tests our faith. நம்ம விசுவாசத்தை சோதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த சோதனையில் நம்ம ஜெயித்து விட்டோம் என்றால் நிச்சயமாகவே நம்ம ஜெயம் பெற்ற ஒரு கிறிஸ்தவனாய் மாறலாம். இந்த சரணம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்களேன். வறண்ட வாழ்க்கை, சொல்லுங்க சத்தமா, வறண்ட வாழ்க்கை, வாய்களை திறந்து சொல்லுமா, வறண்ட வாழ்க்கை, சத்தமா சொல்லுங்க, செழித்திடுமே. நம்ம வாயால் அறிக்கை பண்ணா மட்டும்தான் ஆசீர்வாதம். திருப்பி சொல்லுங்க, வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே. ஆமென். ஆண்டவர் ஒரு சாபத்திலே வாழ்வதற்காக ஆண்டவர் நம்ம அழைக்கவில்லை. அவர் கிருபையில், அவர் இரக்கத்தில், அவர் தயவிலே வாழ்வதற்காக நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி இந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரை மன்னித்து மறந்து இன்னொரு முறை அவர் பிள்ளையாவே ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனாக இருக்கிறார். அந்த தகப்பனை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை இப்போது வறண்ட வாழ்க்கை இருந்தாலும் அவர் நாமத்தை நம்பி தேடி வரும்போது நிச்சயமாகவே ஒரு செழிப்பு உண்டு. ஆமென். இந்த ஒரு சரணத்தை விட இன்னொரு முறை பாடுமா, வறண்ட வாழ்க்கை. கரங்களை தட்டி ஆமென். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். எல்லாரும் சேர்ந்து, வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளாய். நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமையில இருக்கும், நம்ம வீட்டிலேயே இருக்கும். ஆண்டவரோட தேடும் போது நிச்சயமாய் கிடைக்கும். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஃபாதர். உங்களை தேடி வந்திருக்க ஒரு பிள்ளையும் ஆண்டவரே சாபத்தில் இருக்க மாட்டாங்க. ஆண்டவரே உங்களை தேடி வந்திருக்க அனைவரும் நீர் செழிப்பாய் மாற்ற போகிறீரே. தேங்க்யூ. இந்த தேவன் அப்படி எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிப்போமா? தேங்க்யூ. எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். மரண பரியந்தம் நம்ம ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. Thank you Jesus. உங்க பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் அவமானப்படுத்த மாட்டீர் ஆண்டவரே. உங்கள் தலையை நிமிர்த்துவீரே, வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாளாக்காமல் தலையாக்குவீர். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நம்ம நிலைமை வாழு மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளை எதுவாக மாற்ற வல்ல தேவனாக இருக்கிறார். தலையாய் மாற்ற வல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்ம நம்பும்போது, ஆண்டவரை தேடும்போது நிச்சயமாக கிடைக்கும். தாமதித்தாலும் ஆசீர்வாதம் நமக்காகவே காத்து இருக்கும். அது ஏற்ற நேரத்தில் கிடைக்கும் போது அது எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஓகே, கண்களை திறந்து ஒரு நிமிஷம்
எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் பிடிக்கும்? நிச்சயமாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆமென். நீங்கள் என்ன ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுறீங்க எனக்கு தெரியலை. ஓகே, ஆனால் இந்த பாடல் என்ன சொல்லுது? என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகின்றது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தால் நிரப்பும் போது நம்ம இதயம் சந்தோஷத்தால் கலிகூறும். ஹல்லேலூயா. கலிகூறும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாத்திரம் எதால் நிரம்பி வழியும்? நன்றி ஆராதனைகளால். ஹல்லேலூயா. நன்றி பலிகளால். ஹல்லேலூயா. சந்தோஷத்தால் நிரம்பி நிரம்பி ஆண்டருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு நபராய் நம்ம ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அந்த காலம் வரும், நிச்சயமாக நம்ம விடுதலையோடு சொல்லலாம், என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறதே. ஆமென். ஆண்டவர் நம்மளை தொடும்போது, ஆண்டவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். சேர்ந்து இந்த பாடல் நம்ம பாட போகிறோம். விசுவாசத்துடனே பாடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. Thank you Lord. We give you glory. கரங்களை தட்டி Yes, Father. வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. உற்சாகமா பாடுமா? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற நேரம், நம்மை தொடுகிற நேரம். எனக்குள்ளே We give you
ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கே ஒடுக்கப்பட்டவரை உலகிடுவேன் தெய்வமே. சுவிசேஷம். Yes, Jesus. ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கே காயங்கள் ஆற்றிடுவேன். ஆற்றுகிற தெய்வமே. கட்டுகள் நன்றி இயேசுவே. அவிழ்த்திடுவேன். காயங்கள் ஆற்றிடுவேன். Thank you, Jesus. விடுதலை பறைசாற்றுவேன். இயேசு நாமத்திலே விடுதலை. இந்த காலையிலே கட்டுகள் இருக்கிற அனைவருக்கும் ஒரு விடுதலையின் நேரம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 என் பாத்திரம் நிரம்பி எல்லாரும் சேர்ந்து வழிகின்றது. சொல்லுவோமா? வழிந்து ஓடுகிறது. வழிகிறதே. என் ஆசீர்வாத மழை. பாத்திரம் நிரம்பி பிரசன்னம் இந்த காலையில் ஜெபம் இறங்குகிறதே. நன்றி. நன்றி இயேசுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஒரு நாளும் வற்றாதே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 ஹalleluya. கரங்களை தட்டி தேவன். ஆமென். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. எத்தனை பேர் உணர்றீங்க ஆண்டவர் நிச்சயமாக என்னை தொட்டு ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் மாற்றுவார் நம்புகிறவங்க கரங்களை தட்டி ஆமென். சூழ்நிலை கண்டு ஆண்டவர் நாமத்தை நம்ம குறைத்து பார்க்க வேண்டாம். ஆண்டவர் நினைத்தால் ஒரே நிமிஷத்துல ஒரே செகண்ட்ல நம்ம வாழ்க்கையை அப்படியே மாற்ற வல்ல தேவனாக இருக்கிறார். அந்த நேரத்திற்கு நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக விடுதலை உண்டு. அந்த நேரத்திற்கு நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதம் உண்டு. அந்த நம் கண்கள் அதை காணும். நம்மளை பார்த்து சிரித்தவர்கள் கண்களும் அது காணும். நம்மளை பார்த்து ஏளனமாய் நினைத்த கண்களும் அது காணும். அந்த கண்கள் பார்க்கும்போது அவர்கள் வாய்களும் சொல்லும், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன். ஹalleluya. உயர்வுள்ள ஒரு தேவன், உயர்த்துகிற தேவன். இயேசு நாமத்தை நம்ம தேடும்போது கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம மாறிவிடுவோம். ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாய் நம்ம ஆண்டவர் மாற்றுவார். பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நம்ம மாற்றுவார். ஆமென். இயேசு நாமத்திலே நம்ம கேட்கும்போது ஆண்டவரை தேடும்போது நிச்சயம் நடக்கும். Thank you Jesus. Thank you Lord. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. இதுவரை என்னை நடத்தினீரே, உயிரோடு என்னை காத்தீரே, எவ்வளவோ சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை நீர் என்னை தூக்கி சுமந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுங்க. வாய்களை திறந்து நன்றி. We give you glory Lord. You are the King of kings and the Lord of lords. சொல்லுங்க நன்றி. நன்றி இயேசுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று சொல்லுவோமா, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல தேவனுக்கு. ஹalleluya, hallelujah, hallelujah. We praise you, we praise you, we praise you Lord. Thank you Jesus. ஆண்டவர் தான் அந்த ஒரே தெய்வம். அந்த ஒரே
ஆண்டவரே தகப்பனை நம்ம தேடும்போது நம்ம முழுமையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரை ஆராதிக்கிறது தான் என் வாழ்க்கையின் நோக்கம்? The purpose of my life, worship of God, the living, true living God. Hallelujah. ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மை மீட்கும்படியாய் அவர் பாவத்துக்கு பலியானார். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அவர் இல்லைன்னா நம்ம இன்னும் அந்த பாவத்தில் தான் சிக்கியிருந்திருப்போம், இன்னும் அந்த அடிமைத்தனத்தில் தான் இருந்திருப்போம். அவர் சுயநலமில்லாத அன்பை நம்ம மேல் ஊற்றினபடினால நம்ம இங்கே ஃப்ரீடத்தோட தேவனை ஆராதிக்க ஆண்டவர் நம்ம தயார்படுத்தியிருக்கிறார். அவர் நம்மை பாவத்துக்கு நமக்காக மரித்து ஜீவனுள்ள தேவனோடு அவரை ஆராதிக்கும்படியாய் நம் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஒரு விஷயம் ஆண்டவர் துதிப்போம், எங்களை நீ நீதிமானாய் மாற்றியதற்காய் நன்றி, எங்களை நீர் உயர்த்தியதற்காய் நன்றி இயேசுவே. எங்களை பாவமாற கழுவின உம்முடைய அன்பிற்காய் உமக்கு நன்றி, எங்களை தேற்றிட உம்முடைய வசனத்துக்காய் உமக்கு நன்றி சொல்லும். உமக்கே நன்றி. ஜீவனை பெற்று நாங்கள் உம்மோடே பரலோகத்தில் உம்மோடே நாங்கள் ஆளுகை செய்யும்படியாக எங்களை நீ பிரித்தெடுத்ததற்காய் உமக்கு நன்றி. கிருபையும் நீதி எங்களை ஒவ்வொரு நாளும் தொடரும்படியாக நீ செய்ததற்காய் உமக்கு நன்றி. எவ்வளோ சூழ்நிலைகள் விரோதமாக இருந்த போதும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வசனமும் தேவனுடைய வார்த்தையும் என்னை ஒவ்வொரு நாள் நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. நீ நடத்தின விதத்தை நீ நடத்தினவரையும் பார்த்தோம் அப்படின்னா நடக்கிற காரியங்களை குறித்து கவலைப்படுவதில்லை. நடத்தினவரையும் நடத்தின விதத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா நடக்கிற காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்து உங்களை நடத்துகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்காக சொல்லிக்கலாம், என்னை நடத்துகிறவர் என்னுடைய இயேசு கிறிஸ்து. என்னுடைய பணமோ
என்னுடைய வசதியோ என்னுடைய பேக்ரவுண்டோ இல்லை என்னுடைய அப்பாவோட சேர்த்து வச்ச சொத்தோ என்னை நடத்தலை. என்னை நடத்துகிற இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், பெரிய தேவன், எனக்குள்ள இருக்கிறவர். அவர் பெரியவர். ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். ஒரு நாளும் என்னை விட்டு விலக மாட்டார். தேவன் என்னை கரம் பிடித்தவர். கடைசி வரையும் என்னை கரை சேர்க்கும் வரையும் அவர் கையை விடுவதில்லை. ஒரு துதிப்போம். இயேசுவே, நீ செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஜீவனோடு எங்களை நிப்பாட்டியதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, எங்களை கிருபையாய் நீதியாய் எங்கள் பின்னே தொடர் செய்ததுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வசனம் எங்களை தேற்றிருக்காய் நன்றி. பாவம் இதுவே, பிரச்சனை இதுவே சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த உம்முடைய தேவ கிருபைக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யுங்க. உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் இருப்பதாக. உம்முடைய ஆளுகை எங்களோடு கூட இருப்பதாக. உம்முடைய ஆளுகை எங்கள் குடும்பத்தின் மேல் இருப்பதாக. உம்முடைய ஆளுகை எங்கள் சபையின் மேல் இருப்பதாக. ஒவ்வொரு மேலும் இருப்பதாக. இயேசுவே, உம்மையே துதிக்கிறோம். நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி. இயேசுவே, அவருடைய கிருபை எப்படி அவருடைய ஆவியை அவர் ஊற்றுவார். மாம்சமான யாவர் மேலும் தேவனுடைய ஆவியை அவர் ஊற்றுவார். நீங்க வாஞ்சியாய் கேட்கும் போது கர்த்தர் தானே அதை செய்கிறார். இயேசுவே, உம்முடைய ஆவிக்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவே, இயேசுவே, நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே, நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே, நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே, நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையையும் நீதியையும் நிறைவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையையும் நீதியையும் நிறைவாய் தந்தீரே. இயேசுவே, நீர் காரணம். இயேசுவே, நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே, நீர் காரணம் என் துதிக்கு பாத்திர. இயேசுவே, நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாழாத எல்லாம் உண்மையே நான் ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழ்த்தின் ஆண்டரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஆண்டவரே, நான் உம்மை சந்திக்க வரும் வரை உங்களை மட்டும் நான் சேவிப்பேன், உங்களை மட்டும் நான் ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்தின் வாயிலை திறந்து ஆண்டருக்கு சொல்லுவோம். ஆண்டவரே, it is only you in my life who is more important than anything else in this world. சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க ஆண்டரை பார்த்து, ஆண்டவரே, நீர் மட்டும்தான் முக்கியம். Yes Jesus, first preference is for you, oh God. சொல்லுங்க ஆண்டரை பார்த்து, நீர் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நபர். You are more important in my life, Jesus. ஆராதிப்போமா கொஞ்ச நேரம். நன்றி. நமக்காக ஜீவன் தந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா. நமக்காக ரத்தம் சிந்தின தேவனுக்கு நன்றி. We give you glory, we give you praise, Jesus. We give you all the honor. You deserve all the glory, Jesus. You took up the cross for us, O Lord. எங்களுக்காக நீர் அந்த சிலுவையை சுமந்தீரே. நாங்க பண்ண பாவத்துக்கு நீர் மரித்தீரே. ஆண்டவரே, உங்க ரத்தம் எங்களை சுத்திகரித்ததே. அந்த ரத்தம் எங்களை கழுவியதாலே உங்க சமூகத்துல எங்களுக்கு நிற்க அந்த தைரியத்தை நீர் கொடுத்தீரே. உமக்கு நன்றி. Thank you, Lord. படுகுழியிலிருந்து எங்களை தூக்கினீரே.
இருளில் எங்களை விடுவித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. We give you glory, we give you glory Jesus, we give you honor, we give you praise. Come and take control of our lives this morning, oh Father. இந்த காலவேளை எங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உங்க நாமம் எங்க வாழ்க்கையிலிருந்து மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உடைந்து போன உள்ளங்களுக்கு நீர் தகப்பனாய் இருக்கிறீங்க. எஸ் ஜீசஸ். இந்த காலவேளையில கேள்வியோடு வந்திருக்கிற அனைவருக்கும் நீர் ஒரு பதிலை தர வேண்டும் ஆண்டவரே. Let that answer bring life, oh Father. அந்த பதில் ஒரு உயிர் தருகிற ஒரு பதிலா இருக்கட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. We give you glory. அப்படி எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை ஆராதிப்போம். வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீர் மட்டும்தான் என் வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். என் சிந்தனை அல்ல, என் யோசனை அல்ல, என் ஆசை அல்ல, என் கனவுகள் அல்ல, நீர் மட்டும். ஆண்டவர் பார்த்து நீர் மட்டும் சொல்லுவோமா? நீர் மட்டுமே. Thank you Jesus. We give you glory Lord. ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவர் பேசுகிற தேவன். இந்த வேளையில ஆண்டவர் பேசுவார். நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அசைவாடி கொண்டு இருக்கிறார். Glory. Thank you Master. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துவேன்.
Duri banala raga dura baba baba gala dadi raga loru gogoba baba baba barani liri manala dadi garaduni salaga dura gala gada di ramalang karalaba ribala rubi deri gala duri sagada riba kada deri gala mama mama kala raga dini karalaba. Hallelujah, hallelujah. தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம் மௌனமாய் அமைதியாய் அவரை நோக்கி அமர்ந்து ஆராதிப்போம் சத்தம் இல்லாமல்.